अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஆறாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல இருக்கும். பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி தக்ஷன் அப்படிங்கிறவனை பத்தி ஸ்பஷ்டா அவளை பத்தி தக்ஷங்கிறது ஒரு செக்ஷன் அவனுடைய கதை மேல வரப்போகுது. ஸ்பஷ்டாங்கிற பிரஜாபதி அவருடைய பிள்ளை விஷ்ணுவன் அவருடைய கதை இங்க எப்படி போறது, அந்த கதை எப்படி விஷ்ணு இந்திரனும் மாயையினுடைய வசப்பட்டு எப்படி செயல்படுறா அப்படிங்கிறதாக. ஏன்னா எந்த விதமான செயலா இருந்தாலும் அந்த செயல் மாயையினுடைய வசப்பட்டுதான் இருக்க முடியுங்கிறதுனால எப்படி இவா செஞ்சிருந்தா இருந்தாலும் மாயையினுடைய வசப்பட்டு தொடர்ச்சியாக ஒட்டுக்காத செயல்களோடு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுறது அப்படிங்கிறதாக. இந்த கதை 23வது ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தா பிரஜாபதி சியாசி தேவசிரேஷ்டோ மகாதபா. ஸ்வஸ்தாங்கிற ஒரு பிரஜாபதி தேவசிரேஷ்டா, தேவர்களுக்குள் சிறந்தவன், தபஸ் மிகுந்தவன், தேவானாம் காரியகர்த்தாக நிபுணோ பிராமண பிரியா. தேவர்களுக்குள்ள காரியகர்த்தா, தேவர்களுக்கான காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் இருக்கிறவன் பிராமண பிரியா நிபுணா சிறந்தவன். அவனை பற்றி ஸ்வஸ்தா அப்படிப்பட்டவன். சகா புத்திரந்தின் திருச்சிரசம் இந்திரேஷாக்கு அவங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு சமயத்துல இந்திரன் மேல கோபம். இந்திரன் அந்த கோபத்தினால என்ன பண்ணான்னாக்க இந்திரன் இருக்கக்கூடியதான ஒரு பையன் திருச்சிரஸ். இந்த இந்திரன் வெறுக்குங்கிற விஷயம் இங்க ரொம்ப சொல்லப்படல. இந்திரனுக்கு வெறுக்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டார். ஆனா வேதத்திலேயே இந்த கதை வருது. கிருஷ்ணனுக்கு இந்திரன் என்ன பண்ணான்னா ஒரு சமயத்துல தனக்கு ஏதாவது பிரகஸ்பதியால தேவகுருவா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிரகஸ்பதி தேவகுருவா இல்லாத அந்த போஸ்டுக்கு லீவ் போட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் அந்த போஸ்ட் வெப்பட்டா இருக்கும் போது யாரோ ஒருத்தர் எங்க தனக்கு குரு ஸ்தானத்துல ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணத்தை பத்தி சொல்லப்பாரு. ரொம்ப சிறந்த வெற்றிகாரன். அதனால அந்த கிருஷ்ணனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்திரன் தனக்கு புரோகிதனா அப்பாயின்ட் பண்ணிக்கிறான். கிருஷ்ணனுக்கும் ஒழுங்காதான் இருந்துட்டு இருக்கான். நடுவில் என்ன இருக்குன்னா அவங்க இந்திரன் தேசத்தினால அவங்க அசுராளுக்கு கொஞ்சம் பேசி இருக்கிறவங்க. அதனால அபிர்வாகத்துல ஒரு பங்கை என்ன பண்றாங்கன்னா அசுராளுக்கு அவங்க கொடுத்துருவான். அபிர்வாகத்துல அசுராளுக்கு பங்கு கொடுத்ததுனால அசுரா இல்லாம ரொம்ப சக்தி படைச்சவாளா ஆயிடுறா. தேவர்களால அவளை எதிர்க்க முடியாது. 2 பேரும் சமபலமா இருந்துருக்கு. அதனால தேவகாரியங்கள் சரியா நடக்கல. அந்த மாதிரி சமயத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அது அந்த விஷயம் இங்க ரொம்ப வரல. இந்திரன் எப்படி என்ன ஆகும்னாக்கா, ஆனா திருச்சனுக்கு ரொம்ப சிறந்தவனா இருக்கிறதுனால, கெட்டிக்காரனா இருக்கிறதுனால, பலம் புரிஞ்சவனா இருக்கிறதுனால இந்திரனால டைரக்டா திருச்சனுக்கு எதிர்க்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால அவன் சாதாரணமா என்ன பண்றது, ஒரு திருப்தியான இதுதான் கொள்ள முடியாது, கொள்றான். அதனால அந்த பாவம் வந்துட்டே இருந்தது இல்லையா, அந்த விஷயம் இது பிரதானமா இருக்கு. அவங்க கொள்ளும் போது அந்த அவங்க யூஸ் பண்ண ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க, அது இந்த இடத்துல பிரதானமா பேசப்படுறது. எப்படி அந்த பாவத்தை அவன் போக்கினா, எப்படி அந்த மாதிரி தன்னுடைய சூழ்நிலைதான் எப்படி அதுல போய் மாட்டிக்கிறான். அதாவது அந்த ஆசையை போய் எப்படி இருந்துடுறான்ட்டு அதுல போய் மாட்டிக்கிறான்னாக்கா அந்த ஆசை அவனை தன்னுடைய போக்கில் இருக்கிறாங்க. அவனை மீன்பிடி பண்ணி இருந்தது இல்லையா, அந்த 2 அம்சமும் இது விசேஷமா எப்படி மற்ற பேர்பட்டவளையும் சொல்றது அப்படிங்கிறதாக. புத்திரமை திருச்சரசம் இந்திரேஷா சில திருச்சது திருச்சரஸ் 3 தலை இருந்தது அவனுடைய பிள்ளைக்கு. 3 அதனாலேயே அவனுக்கு திருச்சரசு பேரு. விஸ்வரூபாக அப்படின்னு அவங்களுடைய சொந்தது. விஸ்வரூபோகவை சுவாஸ்தா, விஸ்வரூபாவை சுவாஸ்தான்னு வேதத்துல வர கதை. அதனாலதான் வேத புராணங்களில் சொல்லப்பட்ட கதையை நான் ஆரம்பிச்சு சொன்னேன். புத்திரமே திருச்சரசம் இந்திரேஷாச்சில திருச்சது ஈஸ்வரன் மேல இருக்கிற தேசத்தினால அப்படி ஒரு பிள்ளையை சுத்தி பண்ணான். விஸ்வரூபேக்கு வித்தியாசம் நாம் தான் ரூபேன மோகனம். விஸ்வரூபேக்கு வித்தியாசம் அந்த பிள்ளைக்கு பேரு விஸ்வரூபன். நாம் தான் ரூபேன நாம் தான் விஸ்வரூபனுக்கு வித்தியாசம். ரூபேன மோகனம் அவன் அரசியலையும் தன்னுடைய வடிவத்தினாலையும் இருந்து சிறந்த அழகு கொண்டவனா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதான் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியவனாக, எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவனாக அந்த பையன் இருந்தான். விஸ்வரூபேக்கு வித்தியாசம் நாம் தான் ரூபேனுக்கு மோகனம். திருவித்த மகரை சிரேஷ்டைக்கு
ஜடோத்துக்கு மனோகரை இது திரும்பி வகரை இது. அவனுக்கு 3 சிறப்பு, 3 முகம் இருக்குது, 3 தலையில 3 முகம், 3 வாய். பிரித்த வகரை இது 3 வாய் ரொம்ப சிறந்த வாய்கள். அதாவது நல்ல விஷயத்தை தான் பேசும். ஜடோத்துக்கு 3ம் அச்சுடன் ஒரே விஷயத்தை பேசாது. 3 என்ன பண்ணணும்னா அச்சுடன் வெவ்வேறு விஷயத்தை 3 பண்ணும். இடத்துல ஜடோத்துக்கு மனோகரை எல்லாருக்கும் மனோகரை இருந்தாக்க ஒவ்வொரு வாயும் பேசும் போது ஒவ்வொரு வாயிலிருந்து வர விஷயங்களும் ஜனங்களுக்கு மனோகரமா அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா அவளுக்கு காரணமா பிடிச்ச விஷயங்கள் இல்லை. அவளுக்கு தேவையா இருக்கிறது, நல்லதா இருக்கிறது, பிடிச்சமா இருக்கிறது கூடிய விஷயங்கள். அதான் சொன்ன திரும்பி விஞ்ஞானி காரியாரி முகர்ஜி சமக்கிறோம் முடிவு முடிஞ்சு திரும்பி விஞ்ஞானி காரியாரி 3 முகங்களாலையும் பின்னமான வெவ்வேறு காரியங்களை 3 என்ன பண்ணா ஒரே ஒரு மனுஷன் 3 முகத்தால பண்றான். simultaneously was able to do 3 different things. இது விஞ்ஞானி காரியம் 3 முகங்களையும் பின்ன வெவ்வேறு காரியங்களா வேதான் ஏதேனும் சோதிச்சு குருவால் என்ன பண்றது, வேதங்களை அத்தியனம் பண்றது. குரான் சிகிச்சைன்னு சோதிச்சு பின்னாடி குரான் சொல்ல என்னன்ட்டு அதாவது சோழப்பானம் குரான் சிகிச்சைன்னு அதிகம். அப்புறம் திருப்பியேன விசிஷ்டர்வாக இதற்கு நிகழ்ச்சிது 3வது முகத்தினால 10 திசைகளையும் சர்வாக திசைகா 4 திசைகள் நேரா இருக்கிறது. அந்த திக்குகள் கிழக்கு தெற்கு மேற்கு வரைக்கும் 4 திக்குகள். அப்புறம் திக்குகள் இதுக்குன்னா கார்னர் திக்கு தருவோம். அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடகிழக்குன்னு சொல்றேன். அந்த 4 திசைகள் கீழே மேல அப்படின்னு அதாவது 10 திசையும் வர்ற மாதிரி இப்போ 10 விஷயங்களையும் ஒரே நேரத்துல இதனால பார்க்க முடியும். என்ன நடக்கிறது, என்ன ஏது நடக்கிறதுங்கிறத இதனால அறிய முடியும். வேதானேத்தேன சோதித்து குரான் சிகிச்சைன்னு சோதித்து குரான்னாக்க ஞாபக வித்தியாதிகளை பண்ணக்கூடிய விஷயங்கள் பிரயோகம். ஒன்றுக்குனால அத்தியனம் பண்றான், ஒன்றுக்குனால பிரயோகம் பண்றான், ஒன்றுக்குனால தெரிஞ்சுக்கிறான். திருப்பியேன விசிஷ்டர்வாக யுகபட்ச நிகழ்ச்சிது திருச்சிரா போகம் உத்திருக்கிய தபஸ்கே விஸ்ரம். இவ்வளவு முகம் இருக்கும்போது, இவ்வளவு ஞானம் இருக்கும்போது, இவ்வளவு சக்தி இருக்கும்போது இதனால தனக்கு சகல விதமான வசதிகளையும் அடைஞ்சு அந்த வசதிகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அது 2வது தேவலோகம்ங்கிறது போகபூமி. அவெல்லாம் போகத்தில் ஈடுபட்டவர்கள் இல்லையா, அதனால அந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடும். ஆனா இவருக்கு என்ன இருக்கு, போகான் உத்திருக்கிய அந்த போகங்கள் அனுபவிக்கிறது வந்து தபஸ்கே ஈஸ்வரம். மிக கடுமையான ஒரு தபத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான். தபஸ்வி மிகு தாந்தா தர்மதேவ சமாஸ்திதா. தபஸ்வி மிகு தாந்தா அதாவது செல்கத்துவம் தர்மதேவ சமாஸ்திதா. தர்மத்தை அதாவது அந்த தபத்தில் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மம் பண்ணல, தர்மதேவ சமாஸ்திர தர்மமா பண்ணக்கூடிய தபஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன காரணம், எதுக்காக, என்ன ஏன்னு சொல்லல. அவன் பண்ற தபஸ் எப்படி இருக்கு, பஞ்சாட்சி சாதனம் தானே. பஞ்சாட்சி சாதனம் அவன் வந்து இந்த பஞ்சாட்சி அதாவது கிரீஷ்ம காலத்துல காலையில கிரீஷ்ம காலம் முழு காலத்துல பஞ்சாட்சி தபஸ் பண்றான். பாதபாத்திர விவேசனம் ஜலமத்திய நிவாசனிக்க சேமத்து சித்திரேசுதா. அதாவது சேமந்த காலத்திலையும் சித்திர அதாவது வச்சா காலத்திலையும் இதுலாம் என்ன பண்றான் அப்படிங்கிற அதாவது முன்பதி காலம் பின்பதி காலம்னு சொல்ல பாருங்க. அதாவது ஹேமந்தம்னு சொன்னாக்க the time of June, அதாவது பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரம்னா குளிர்காலம் அப்படின்பா. பனி வகிற காலம் ஹேமந்தம், குளிராகிற காலம் சித்திரம். அதோட வர்ஷா காலம். வர்ஷா காலத்துல என்ன பண்றாங்கனாக்க அதாவது ஹேமந்த காலத்துல வர்ஷா காலத்துல ஜலமத்திய நிவாசனம். அப்புறம் அந்த குளிர்காலத்துல பாதுகாப்புல மரத்துல தலைகீழ் செஞ்சுட்டு அதாவது பனி கொட்டும் போது மரத்துல தலைகீழ் செஞ்சுட்டு என்ன பண்றான், தபஸ் பண்றான். குளிர்காலத்துல ஜலமத்திய, மற்ற காலத்திலையும் குளிர்காலத்திலையும் ஜலமத்திய நிவாசனான்னு சொல்லுவான். ஸோ ஜலமத்திய நிவாசனத்தை ஜலமத்திய சித்திரேசுதா. அதுவும் எப்படி இருக்கா, நிராகாரா ஆகாரம் இல்லாம விசாத்மாசம் செத்த சர்வ பரிகிரகா. சர்வ பரிகிரகான்னு அர்த்தம், அந்த குருஜியின் மனைவியையும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான கம்மி அதெல்லாம் அந்த அது கூட இல்லாமல் சர்வ பரிகிரகா. தனக்கு எந்த விதமான பொசிஷன், அதாவது தபஸ் பண்றவங்களா இருந்தா கூட அவருக்கு மினிமம் 1 வேளை ஆகாரம் இல்லை 2 நாளைக்கு ஒரு ஆகாரம் பண்றதா இருந்தா கூட அந்த ஆகாரத்தை வாங்கிக்கிறதுக்காக குறைச்சி மட்டும் ஒரு திருவோடாது இருக்கிறோம் இல்லையா, அது கூட இல்லாத அப்படின்ற மாதிரி சர்வ பரிகிரகா. தபஸ்கார மேகாதி உத்தரம் மந்த புத்தி.
தபஸ் பெற்றார். அப்படிப்பட்ட கடுமையான தபத்தை மேதாவி, அதாவது ஜெயிக்காருன்னா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவனா பண்றான். துஷ்கரம் மந்த புத்தி, அவனுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கு அது பண்ண முடியாது, கடுமையானது. சம்சி விஸ்வா தபஸ் செல்வம் கேதமாக சக்தி இருக்குது. யாராவது தபஸ் பண்ணா இந்திரனுக்கு பிடிக்காது இல்லையா? தபஸ்வின் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற அவனை பார்த்து கேதமாக சக்தி இருக்குது. இந்திராணியினுடைய மதியான இந்திரன் கேதமாக கஷ்டத்தை அடைந்தான். விஷாதம் அகமஸ்திர சக்ரோயம் மாஸ்மபூதி. அவனுக்கு விஷாதம், அவனுக்கு கவலை. அயம் சக்கரஹா மாஸ்மபூ, அயம் இந்த இவன் இருக்கானே தபஸ்வி, அதாவது விஸ்வரூபன், சக்கரஹா மாஸ்மபூ, தன்னுடைய கடுமையான தபஸ்னாலே அவன் இந்திரனாக ஆயிடப்படாது அப்படிங்கிறதாக. இவன் இந்திரனாக ஆயிடப்படாதுன்னு அவன் என்ன பண்றான்? தபஸ் பண்றான். அதாவது ஆயிடப்படாதுன்னு கவலைப்படுறான். விஷாதம் அகமத், இவன் ஒருவேளை தன்னுடைய அதாவது 100 அத்தினடியாக பண்ணி இந்திரனாவா, தபஸ் பண்ணி இந்திரனாயிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. திருஷ்வா சத்திய தபோவீரியம் சத்தியனுக்கு அந்த செய்திகா. சத்திய தபோவீரியம், தபசனுடைய வீரியம், சத்தியம், அவன் உண்மையை பேசுகிறது, அதெல்லாம் பார்த்துட்டு அமித செய்திகா, அவருக்கு அளவற்றதான குறைவற்றதான எல்லையற்றதான செய்தி, பவர், லெக்சர் அப்படின்னு பாக்குறான். சிந்தாம்ச மகத்தையும் பிராப சனிதம் பாகசாசனா. சிந்தாம், சிந்தான்னா கவலை, அனிதம் இடைவிடாத இந்திரனுடைய மனசுல ரெஸ்ட் இல்லாம கவலை போட்டு இந்திரனை அடிக்கிறது. பாகசாசனாக்க ஒரு எதிரி, பாகன்ற ஒரு எதிரி, அந்த எதிரியை கண்ட்ரோல் பண்ணுவன். பெரிய அசுரர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண இந்திரனுக்கு இவனுடைய தபத்தை பார்த்து கவலை அடிக்கிறது. விபர்த்தமான திருச்சிராக மாமையம் சாதனை அயம் திருச்சிராக, இந்த திருச்சிர விவர்த்தமானஹா, தன்னுடைய தபஸ்னால ரொம்ப பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டே இருக்கான். நல்லா வளர்ந்துட்டான்னா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். இவன் என்ன பண்ணுவான்? மாமையம் என்ன வீழ்த்திடுவான், காசு வீழ்த்தினா வீழ்த்தி விடுவான், கொண்டு விடுவான்னு அவருக்கு வீழ்த்திடுவான். என்ன தனித்து இந்த பொருள் அவன் எழுதி உட்காந்துருவான் அப்படிங்கிற மாதிரி. இந்திரனுக்கு வந்து என்ன ஆகும்னா, தன்னை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்ல, தன்னுடைய போஸ்டையும் காப்பாற்றிட்டு ஆகணும். ஏன்னா கிரீண்டிய கட்சிக்கு மாதிரி யாராவது இந்திரனை வந்து உட்காந்துட்டாங்கக்க உலகத்தை சரியா ப்ராப்பரா நடத்த முடியாம சகல விதமான ஜனங்களும் எப்படா போவான்னு காத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இந்திரன் தன்னை காப்பாற்றிட்டு ஆகணும். நோபேச்சு சர்வதா சத்ருஹு வர்த்தமான பலோ விஜயி. வர்த்தமான பலஹா சுதாக சத்ருஹு, ஒரு சத்ரு வளர்ந்து கொண்டிருக்கும் போது, முழுக்க வளர்ந்துட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய பலம் குறைச்சலா இருக்கும். வர்த்தமான பலஹா, வளர்ந்து கொண்டிருக்கிற பலத்தையுடைய சத்ருவானவன் நோபேச்சியா, அவனை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. தஸ்மாத் உபாய கர்த்தவியா தபோநாசாய சாம்பரம், அவனை பண்றதுக்கே இல்லை. தபோநாசாய, அவனுடைய தபசை விஸ்வாமித்திரவர் தான், அவனுடைய தபசை டிஸ்மிஸ் பண்ணிட்டா போறோம், அவனுக்கு பலம் இருக்காது. தபோநாசாய உபாயா கர்த்தவியா. அந்த தபோநாசத்துக்கு முதல்ல என்ன உபாயம்? காமஸ்து தபசாம் சத்ரு காப்பான் நட்சத்தி வைத்தபா. காமனை, ஆசைதான் தபசுக்கு முதல் சத்ரு. ஆசையினால எல்லா விதமான தபசு என்ன ஆயிடும்? தானா நசிச்சு போயிடும். ஸோ ஆசைதான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஆசையை தூண்டி விட்டோம்னா போறோம், இவனுடைய தபஸ் நசிச்சிடும். சதைவாக்கிய பிரகர்த்தவியம் போகாசத்துவ பகவத்கீதா. ஸோ இவன் போக எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விதமான அனுபவிக்கணுங்கிற ஆசையும் விட்டுட்டு இவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ போகாசக்தா, போகத்துல ஆசையுடையவனாக இவனா ஆக்கணும். அது ஒண்ணுதான் இப்ப பண்ண வேண்டியது. இது கணிப்பிய மனதா புத்திமான் பலமர்த்தனகா, நினைச்சது புத்திமான், புத்திமானான இந்திரன் பலமர்த்தனகா, எதிரிகள் அழிக்கக்கூடியவன். ஆசியாபய ஸ்வோ அப்சரதா சுவாஸ்திரபுத்திர பிரலோகனே, அப்சரர்களுக்கு சுவாஸ்திரபுத்திர, சொஷ்டாவனுடைய பிள்ளையான விஸ்வரூபனை பிரலோகனே, அவனை தூண்டுறதுல, அவன் மனசை இன்டியூஸ் பண்றதுல, அதாவது காமனை பாரி இருக்கிறதுல அவர்களை ஆசியாபயமாக்க. யார் யாரு? பூர்வசி மேனகாம் பிரம்மாம் கிருதாசி திலோத்தமாம். இந்த 5 அப்சரசுகள், பூர்வசி மேனகா ரம்பா கிருதாசி திலோத்தம் என்ற 5 அப்சரசுகளாக இருக்கிறான். சமாகூய அப்ரவி சக்கரா சதா ரூப கர்விதாக, அவர்களும் தாங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு தங்க அழகு மேல கருவோம். அவர்களை குறித்து என்ன பண்ணா? சமாகூய அப்ரவி பிரியம் திருப்பம் மே சர்வாக காட்சிக்கு சமபத்தி, ஒரு காரியம் வந்திருக்கு, எனக்கு நீங்க பிரியமானது, அதான் எனக்கு பிடிச்சே நீங்க செய்யணும். யோசித்துணி தேவர் அப்படின்றான். எதோ நேற்று மகான் சத்ரு தபஸ்தி சுதுர்லபா, தபஸ்தபதி சுதுர்லபா. எனக்கு ஒரு பெரிய சத்ரு விஸ்வரூபன்னு தபஸ்தபதி சுதுர்லபா. அவன் ரொம்ப கடுமையான தபச தபகா தபதி, தபசு செஞ்சுட்டு இருக்கான். காரியம் கொடுத்த ஜெத்தத்வம் பிரலோபயத்த மாத்திரம், இங்கதான் போங்கோ பிரலோபயத்தை, அவனை இன்டியூஸ் பண்ணுவோம், அவனை ஆசைப்பட்டு உங்க பார்த்து இருக்க ட்ரை பண்ணுவோம். பிரலோபயத்தை அவனை வந்து என்ன பண்ணுங்க,
பிரலோபயத்தை அவன் வந்து இழுக்கிறதுக்கு ஆசையின் பார்ல லோகத்தின் பார்ல இழுக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு அவனை வசப்படுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். சிங்கார வேசைகி வீதேகி அவன் எப்படின்னா அட்ராக்ட் ஆவானோ. ஸோ பலிவத்ர ஆவைகி பலிவர் பிஹேவியர், அதாவது கிரேஸ்ஃபுல் மூமெண்ட். அதுக்கப்புறம் தேக சமுத்திர வைதி, கிரேஸ்ஃபுல் மூமெண்ட் ஆஃப் யுவர் பாடி. பிரலோபயத்தை பத்திரம்மா சமயத்துவம் ஜரம்மன. பிரலோபயத்தை அவங்களுக்கு பத்திரம் மகா, உங்களுக்கு மண்டாகம் மங்களம். அதான் நம்ம இப்ப சொல்றோம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஆல் தி பெஸ்ட் நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்றோமோ அந்த மாதிரி அது சம்ஸ்கிருதம் சொல்றதா இருந்தா பத்ரம் சே பத்ரம், உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், எல்லா விதமான அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சிமா இருக்கும். அதான் பிரதிஷ்டிதேனாம் பத்ரம் சே அப்படின்னு சொல்ற இல்லையா. பத்ரம்னா எல்லா ஆல் தி பெஸ்ட்னு அர்த்தம். பத்ரம் பிரலோபயத்தை அவனை நீங்க தூண்டி விடுங்கள். பத்ரம் வகா ஆல் தி பெஸ்ட். சமயத்துவம் ஜரம்மன, நீங்களும் என்னுடைய ஜரத்தை என்னுடைய மனக்கவலையை சமயத்துவம் போக்குங்கள். அஸ்வஸ்தோகம் மகாபாகாக சத்யஜாத்வா தபோபலம். அஸ்வஸ்தோகம் அது அவனுடைய தபத்தை அவனுடைய பலத்தை கேட்டதுல இருந்தே நான் ஒரு ஆரோக்கியமா இல்லை. ஸ்வஸ்தகன்னா நான் என்ன இல்லை, ஸ்வஸ்மின் திஷ்டதி நான் என்னிட நிலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸ்வஸ்தகா. தமிழ்ல ஸ்வஸ்தமா இருக்குங்கிற மொழியும் தன் நிலைக்கு வந்தாச்சு, தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அஸ்வஸ்தகா நான் என்னுடைய நிலையில ஆரோக்கியத்துல ஒரு நிலையில இல்லைன்னு அர்த்தம். அஸ்வஸ்தோகம் பலவான் ஆசனம் நீக்கிய விலம்பிதா. அதாவது என்ன இருக்கு, பலவான் அவன் ரொம்ப பலம் பொருத்தினவன் ஆயிட்டான்னா ஆசனம் என்னுடைய இந்திராசனம் இருக்கு, அதை அவன் என்ன பண்ணுவான் வஜ்ராசனத்தை அகிலம்பிதா விதோகிலே அவன் வந்து என்ன தன்னை பலம் பொருந்தினவனாக ஆசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் முயற்சி பண்ணி தன்னை பலம் பொருந்தினவன் ஆயிட்டான்னா அகிலம்பிதா விதோகிலே ஆசனம் பயமே சமுபாயாசம். அதனாலதான் எனக்கு பயம் வந்திருக்கு. சீக்கிரம் நாசயத்தா அபலாக சீக்கிரம் நாசம், சீக்கிரமா என்னுடைய பயத்தை போக்குமோ அவனை நாசம் பண்ணணும்னா அவன் தப்பத்தை நாசம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இவாளால அவனை நெசுக்கும்படி பண்ண முடியாது. உபகர்வத்து சகிதா காரியேற்றி சமபத்தி, நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ஒருத்தரால பண்ண முடியாது, எல்லாருமா சேர்ந்து என்னுடைய காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்கள். உபகர்வத்து சகிதாக சுகதர் அஜ்ய காரிய சமபத்தி, காரியம் சமபத்தி அர்த்தம். அதாவது இப்போ சமபத்திகளே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காரியத்துல, அதாவது எதிரி பலம் கொடுக்கிறவனாக ஆயிடக்கூடாது, அவனுடைய தபஸை வந்து நீக்கணும், தபஸ்லேருந்து அவனை மாத்தணும், அவனை பிரலோபனம் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்துல சத்ருத்வாசனம் நாரியா ஊசித்வம் பிரணதாஸ்பரா அவன்கிட்ட திருப்பியும் பங்கதாக அவனை வரைந்து நாரியா ஊசிது மா பயம் குரு தேவேச எதிர்த்தியாம பிரலோபனே, மா பயம் குரு பயப்படாத, எதிர்த்தியாமஹா நீ வில் ட்ரை பிரலோபனே பயம் தஸ்மா சதா காரியம் மகாத்மிகே. அவங்ககிட்ட பயம் எப்படி ஏற்படாது அந்த மாதிரி செய்ய வேண்டி செய்ய ட்ரை பண்றோம். விசாரித்த எங்களுடைய டான்ஸு கீதங்கள், விசாரித்த எங்களுடைய கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே முனேஸ்வர பிரலோகங்கள் கதாசிரி அங்கவேதித்த எங்களுடைய பார்வைகள் மோகயித்வா முனிம் விபோ அவனை மோகமடையும்படி செய்து நூறுபம்னா கிரீடி எங்ககிட்ட, அதாவது எங்களை பின்னாடி ஓடி வரவனாக எங்களை துரத்தில் வரவனாக நூறுபம் மதம் அஸ்மாதம் கரிசியாமகா எங்களுடைய வசத்தில் இருக்கிறவனாக கரிசியாமகா நியமித்தம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டவனாக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தப்பட்ட வியாபார நேரத்துல ஹரின் நாரியா நாயகரான் டாக்டருக்கு வந்ததோடும் ஹரி அதுதான் இந்திரன் அவரை ஆவாசி நிலத்திற்கு கிடைப்பெற்றுக் கொண்டு திருச்சிரத்துவம் அர்ப்பித்தம், திருச்சிரசா அர்ப்பித்தம்னா அருகு, திருச்சிரத்துக்கு சமீபத்துல எரிவு அங்க போனாங்க. குருவந்தியா விதிதான் காவான் காமசாஸ்திரோசிதானது பலவிதமான பாவங்கள் காமசாஸ்திரத்தில் அட்ராக்ட் பண்ணதுக்கு என்ன விதமான மெத்தட்ஸோ சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தாங்க. தாம் பிரலோபம் சத்ருகோ நானா பாவான் வாராங்கனா, நானா பாவான் 12 பாவங்களை அவனுக்கு எதிர்த்து அவன் என்ன பண்ணா டான்ஸ் ஆடி காமிக்கிறான், கொஞ்சம் பண்ணி காமிக்க எல்லாம் பண்றான். 40 போராசி அங்கனானாம் சிதம்பரம் அவர்களுடைய டிசப்டிவ் மெத்தட்ஸ் இருக்கிறதுல அவனை அட்ராக்ட் பண்றத அவன் கண்ணை தொடர்ந்து எதையும் பார்க்கல, அவன் பேசுற மாதிரியே தெரியல, அவன் அதை கவனிக்கிற மாதிரியே இல்லை, அது எதையும் அவன் பாக்குற மாதிரியே இல்லை. 40
இந்திரியானி வசூலித்துவா மூக்கான் பகிரஸ்திதா. இந்திரியங்கள் அத்தனையும் கண்ட்ரோல் வச்சுட்டு மூக்கான் பகிரகா, மூக்க அந்த பகிரகா, அதாவது ஊமையாகவும் குருடாகவும் செவிடனாகவும், அதாவது அவன் பார்க்கவே இல்லை, அவ கண் எதிர்த்து இருக்கிற மாதிரியே தெரியல, அதனால அந்தகா. அவளை எதிர்த்து இருக்கிற மாதிரியே தெரியாம கண் குருடன் போல எப்படி குருடனுக்கு தெரியாதோ அவளுடைய பாட்டில் அவைகள்லாம் செவிடனாக, அதனால அந்த பாட்டு எதுவும் அவன் காதல விழவே இல்லை. ஊமையாகவும் குருடாகவும் செவிடாகவும் அவர்களை எதிர்த்து அவன் எடுத்துட்டான். அதனால இவர்களுடைய ஹாவபாவங்கள் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்னும் பயனற்றதாக போயிடுச்சு. தினாலி கசிப்பு சத்துவும் நாரிய சக்தி ஆசிரமே வரே, அவனுடைய உயர்ந்த ஆசிரமத்துல எங்காவது ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், தன்னுடைய பொசிஷன்ல இருந்து மாற மாட்டானா, இவாளை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆக மாட்டானான்ட்டு அவன் என்ன பண்ணா, சில தினங்கள் அவனுடைய ஆசிரமத்திலேயே தங்கி தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்தனர். அவனை அவனை பிரலோபனம் பண்றதுக்கு, அவன் மனசை வசீகரணம் பண்றதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. குருவர்த்தியா தானம் திருப்தியாகி பிரபஞ்சான் அதிமோகதான். பிரபஞ்சம்னா நல்ல விஸ்தாரமான நாட்டிய நாடகங்கள், பாட்டுகள், இதெல்லாத்தையும் எல்லாருக்கும் பாக்குறவா கேட்கிறவா எல்லாருக்கும் மோகத்தை கொடுக்கக்கூடிய, வசீகாரம் பண்ணக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல தங்களுடைய நாட்டியங்களையும் கீதங்களையும் தொடர்ந்தார்கள். நெச்சால விதாகாமம் ஜானாத்து சித்திராமுனி நெச்சால, இங்க கூட அசையில தன்னுடைய ஞானத்திலிருந்து துணி கூட அசையவே இல்லை. பராவிற்கு சதாதேவியா புனச்சக்கரம் உபஸ்திதாக, தங்களுடைய காரியம் எதுவும் படிக்காது அப்படின்னு பராவிருத்திய திரும்பிட்டாங்க. கிருதாஞ்சலி குடாசேவியா சக்கரம் உபஸ்திதாக, சக்கரம்னா இருக்கிறதை அடைந்தார்கள். கிருதாஞ்சலி குடாசர்வாக தேவராஜி மகாபுருவன், கிருதாஞ்சலி குடாக கைப்பூச்சினவர்களாக, அஞ்சலி குடாக கைப்பூச்சினவர்களாக தேவராஜன், பிராந்தா தீனா பயப்பிரஸ்தாக விகர்ண வதனாதிருக்கம், அவர்கள் எப்படி இருக்காங்க இந்திரன்ட்ட போகும்போது, இதை எங்கேயாவது தங்களை தடுக்கிற போறாரோன்ற பயம். அதோட இவர்கள் செய்த முயற்சி எதுவுமே பயனளிக்கல. பல தினங்கள் தங்கி அவர்கள் தங்கள் முயற்சியை செஞ்சிருக்காங்க. அதனால கிராந்தாக என்பது கிடையாது. வீணாக நம்ம காரியங்கள்லாம் இப்படி ரொம்ப வீணா போயிருக்கேன்னு மனசளவில் உடம்புட்டு இருக்காங்க. வீணாக ரொம்ப எளிமையா மனசளவில் உடம்பு போனவங்க. பயப்பிரஸ்தாக, பயத்தினால நிறைய இருக்கிறவங்க. உடர்ந்த வதனாக, கலர்லாம் மூச்சு கலர்லாம் மாறி போய் அவன் என்ன பண்ணா, ஒரு மாதிரி தேல் அடிச்சுட்டு வெள்ளை அடிச்சுட்டு சொல்லுவாங்க. மூணுலாம் எடுத்துட்டு அடிச்சு உடர்ந்த வதனாக திருத்தம் உலகதேவ மகாராஜ எத்தனஸ்து பரமஸ்தா. இவாள முடிஞ்ச வரைக்கும் பரமஹா ரொம்ப உயர்ந்த முயற்சி, எவ்வளவு கடுமையான முயற்சி பண்ண முடியும் அவங்களுக்கும் பண்ணிடும். நசத்தியா சகா நசத்தியா, அவனை வந்து இது பண்ணவே முடியாது. இம்பாசிபிள். நசத்தியானா இம்பாசிபிள், அவனை வந்து கொண்டு முடியாது. புராதர்ஷா வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். சாலகிக்கோ, அவனுடைய உறுதியிலிருந்து அவனை கொஞ்சம் கூட வலுவ வைக்க முடியாது, நகர்த்த முடியாது. உபாயோ அந்நிய பிரகர்த்தவியா, அவரை மாத்திரம்னாக்க எங்களை வச்சுட்டு ஒன்னாகாது. அந்நா உபாயா சர்வதா பாகதாசன ஆத்மாக்கம் பல நோக்கத்தையும் தாபத்தையும் விதித்தேந்திரியே, இந்திரியங்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற இந்த தபஸ்திய கண்ட்ரோல் பண்றதுல எங்களுக்கு இது இல்லை. நாகம் அஸ்மாக்கம், எங்களுக்கு இது இல்லை, சக்தி இல்லை. அஸ்மாக்கம் ந பலம், எங்களுடைய பலம் போதாது. முன்னா வன்னி தில்லியன தபசா ஜோஸ்தேனி, வன்னி தில்லியனை அக்னிக்கு சமானமா இருக்கான். தபஸ்னால ரொம்ப பிரகாசிக்கிறவனா இருக்கான், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கான். அவனை வட்டிக்கார எங்களால பண்ண முடியாது. வித்யா வயம்ன சப்தாத்மஹா எத் அனேன மகாத்மனா லட்சுமி, வித்யானா லட்சுமி ஏதையும் ந சப்தாத்மஹா, நாங்க வந்து அவனால தடுக்கப்படலைங்கிறதே ஒரு பெரிய விஷயம், தடுக்காம விட்டது. முன்னா அதாவது விசிருஜி அக்ஷர சக்கரம், விசிருஜி அக்ஷர முன்னா வன்னி துல்லியன தபசா ஜோதிஜேன, இப்படிப்பட்ட பிரகாசமான வன்னிக்கு சமானமா இருக்கிற இந்த முனிவராலே தடுக்கப்படலைங்கிறதே பெரிய விஷயம். விசிருஜி அக்ஷர சக்கரா சிந்தையாமாச மந்தஜி, மந்தஜி என்ன இருக்கு, தன் காரியம் ஒண்ணு பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால மந்தஜீவின்னு போட்டார், வேற எதுவும் இல்லை. மந்தஜீவி அக்ஷரசா சித்தி அவளை அனுப்பிச்சுட்டு சிந்தையாமாச யோசிச்சுட்டான் என்ன பண்றதுன்ட்டு. சத்வீக வசோபாயம் பாப புத்தி அசாம்பிரதம், அசாம்பிரதம் சரியில்லை, சாம்பிரதம்னா ஒத்து போறது, அதாவது சிட்டி ப்ராப்பர் அப்படின்னு அர்த்தம், சரியா இருக்கக்கூடியது. சாம்பிரதம்னா பொருத்தமா இருக்கிறது, அசாம்பிரதம்னா பொருத்தம் இல்லாதது.
அவனுடைய வதோபாயம். தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவன வதம் பண்ணணுங்கிறது என்ன? ஒத்து போகாத ஒரு விஷயம் தான், சரியில்லாத ஒரு விஷயம் தான். அசாம்பிரதம் ஒரு உபாயம். லோக லட்சாமிச்ச சதா பாப்ப பிரயோகம். இப்ப என்ன பண்ணா, அவரை வதம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே பொருத்தம் இல்லாததால அவனை வதம் பண்றதுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு யோசனை. எப்படி பொருத்தம் இல்லாம தான் சொல்ல முடியும், பொருந்தாத ஒரு வழியில தான் அவன் சொல்ல முடியும், வேற எந்த வழியிலையும் சொல்ல முடியாது. சொல்றது ஒண்ணுதான் அவனுடைய தபஸ்லேருந்து அவனை ஈர்க்கிறதுக்கு வழி அப்படின்னு சொன்னா, லோக லட்சம் உலகம் தன்னை என்ன பழிச்சுமே, உலகம் தன்னை தப்பா பேசுமே அப்படின்னு புதுல ஜனங்க என்ன நினைப்பாளோன்ற வெக்கம், அந்த லோக லட்சம் பிடிச்சி அதை விட்டுட்டு பாப பயம், பெரிய பாவம் வந்து தன்னை பிடிச்சிக்குமே அப்படிங்கிற பயத்தையும் விட்டுட்டு தன்னுடைய காரியம் நடந்தாகணுமேங்கிற வேகம், அந்த எண்ணம் என்ன பண்ணிட்டு பாவத்தின் மேல இருக்கிற பயத்தையும் தப்பு காரியம் பண்றதுன்ற வெட்கத்தையும் விரும்படி செஞ்சிருக்கு. அது ரெண்டுக்கும் விட்டுறோம். சதார பாப புத்திக்கு தத்வதாய பதீபதே. அதனால அவங்க சொல்றதுக்கு பாப புத்தி சதார பாபம் பண்றதுக்கான ஒரு வழியை யோசிக்கிறான். அதற்கு லோகம் உபயோகித்து சுராஜிதா. லோகம்னா பேராசை. தன்னுடைய போக்கு எப்படியாவது காப்பாற்றிக்கணும், இவனால தனக்கு பின்னாடி ஹானி வரும், கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய போக்கு வித்தியமா புத்திதாகணுங்கிற ஒரு வேகத்தினால, அதுதான் லோக புத்தி. லோகம் தான் பேராசை. சமஜிதம்ய கஜாசன சம்ஸ்கிதா. அவன்கிட்ட போனோம். கஜாசன ஐராவதிக்கு மேல சமஜிதம்ய அவரு சம்ஸ்கிதா திருத்தம் பிரதி புஷ்டமதி ததா முனிம் அபஸ்து அமேய பராக்கிரமம். என்ன பண்ணா, துஷ்டமதிக்கு இப்ப இந்திரனுடைய புத்தி என்ன ஆயிடுச்சு, சரியானபடி இல்ல. துஷ்டமதிக்கு இருக்கிறத பாக்குறான். முனி அமேய பராக்கிரமம், அவருடைய சக்தி என்னது எவ்வளவுன்னு அளவிடப்பட முடியாத. அமேயம்னாக்கா மெஷரும் மெஷர், அமேயம் இன்மெஷரபிள், அளவிடப்பட முடியாத பராக்கிரமம் சக்தி படைத்த அந்த முனிவர் என்ன பண்றான், அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆமா, கிருதாசன சம்ஸ்கிருதம் அந்த இதை என்ன பண்ணிட்டு இருக்கான், கிருதாசன தபஸ் பண்ணும்போது பிறசுகம் ஆசனம் அப்படின்னு கம்ஃபர்டபுளா, அதாவது எந்த பொசிஷன்ல உட்கார்ந்தா நம்ம நகல நிகழ்ந்து நிதி வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கிராம்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லாம கான்சென்ட்ரேட்டடா தபஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி திட்டமான ஒரு ஆசனத்துல வசதியான கன்வீனியன்டான ஒரு அதிசயம்ல சோமா உட்கார்ந்துட்டு இருக்கு. சோம் போஸ்டர், அந்த சோம் போஸ்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அவனை முனிவரை தபதி நீக்கிய விதகிரம் சமாஜீவகம் ஜகம். விதகிரம் தன்னுடைய எல்லாத்தையும் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், பேச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். சமாதி வசம், சமாதியில ஸ்ட்ராங்கான ஒரு சமாதியில இருக்கிறவன். ரவி விபாவ சன்னிப மோதிசா, அவனுடைய தபசனுடைய லட்சர்னால ரவி விபாவசு சன்னிபம். ரவி சூரியன், விபாவசுனா அக்னி, இவர்களை போல சன்னிபம் தேஜத்தை உடையவன், இவர்களை போல நல்ல தேஜத்தை கொண்டவனை சுரபதிகி பரமாபதம் அப்படின்றார். சுரபதிகி இந்திரன் அவன் என்ன பண்ணான், அவனை போய் அடைஞ்சான். கதமசம் இனிதந்து மகோமயா, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, இவரை எப்படி கொல்ல முடியும். இனிதி அபாபமதிக்கு சில சம்மதா, இவன் முனி அபாபமதி, இவன்கிட்ட எந்த விதமான பாப்பமும் இல்லை, இவன்கிட்ட துஷ்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லை, இவன் தப்பா இல்லை, இவன் அப்படி நல்லவனா இப்ப எல்லாருக்கும் தெரியறான், அப்படிதான் இருக்கான். கதமசம் இனிதந்து மகோமயா, இவனை கொல்றதுக்கு எப்படி என்னால முடியும் அப்படின்னு கேட்கிறான். விதுரயம் சுசமித்த தபோபலா, ஆனா விபுகு இவன் எதிரி, விபுகுன்னா எதிரி. சுசமித்த தபோபலா, இவன் தன்னுடைய தபோபலனாலே சமித்தனா வெல் சிங்கிள்டு, அதாவது நன்கு வளர்ந்த தபோபலத்தை உடையவனாக இருக்கான், மேல மேல தபசம் வளர்த்துட்டு இருக்கான். கதம் உபேட்சி இங்க ஆசன காமுகா, கதம் உபேட்சா, இவனை நான் எப்படி விட முடியும், அதாவது இவ்வளவு தபஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டே இருக்கிறவன நான் எப்படி டெவலப் பண்ண முடியும்னு ஆசன காமுகா. ஆசனம்னா தன்னுடைய பொசிஷன், இந்திரன்ற பதவி, அந்த பதவியில ஆசனையுடைய இந்திரன் இவனை நான் இவன் தன்னுடைய பலத்தை டெவலப் பண்ணிட்டே இருக்கிற இவனை நான் எப்படி நெக்லெக்ட் பண்ண முடியும். ரெண்டு ராஜா, ஒரு ராஜா தன்னுடைய பலத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு ராஜா அவனை என்ன பண்றான், இவன் தனக்கு நாளைக்கு எதிரியா வருவானோ, வரத்துக்கு முன்னாடி இவனை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு ராஜா நினைக்கிற மாதிரி இந்திரன் நினைக்கிறான். அப்புறம் வேற வழி இல்லை, விசிய பவி பரமாயுதம், விசிய என்று எண்ணி
பதின்னா வஜ்ராயுதம். அதை பரமாய் தண்டர் போட்டு நடத்தும் இடி மாதிரி. வஜ்ராயுதங்கிறது இடி போன்றது. இடிதான் வஜ்ராயுதம். பதினாலே இடின்னு அர்த்தம். இடியே வஜ்ராயுதம். இடியும் மின்னலையே தன்னுடைய ஆயுதமா இந்திரன் வச்சுட்டு இருக்கான். அதனால பரமாயுதம் பிரதிமுமோத முனி தபசி ஸ்திதம். தபஸ் பண்ணிட்டு இருக்கிற முனிவரை நோக்கி அவன் என்ன பண்ணான்? வஜ்ராயுதத்தை ஏவறான். சசி திவாகர சன்னிபம் ஆசுபம். சசி திவாகர சன்னிபம். சசி திவாகரன். சசினா சந்திரன், திவாகரன சூரியன். அது போல சன்னிபம், அது போன்ற திரிசரசம் சுமகாத்விதி சுரசங்கபதி ஸ்வயம். சுரசங்கபதி தேவராஜரான இந்திரன் என்ன பண்றான்? அவர்களை நோக்கி ஆயுதத்தை வீசுறான். தது அபிஜாத ஹதஹா. தது அபிஜாத ஹதஹா. தது அபிஜாத அந்த வஜ்ரத்தினாலே, வஜ்ரத்தினுடைய அபிஜாத அடியினாலே ஹதஹா அடிபட்ட, கொல்லப்பட்ட. சஹா நராதலே சில பபாத மமாரச தாபசா. நராதலே பபாத பூமியில விழுந்தான். அந்த வஜ்ரத்தினால அடிபட்டவன் பூமியில விழுந்தா மமார செத்து போயிட்டான். அவனுக்கு வீட்டுக்கு எப்படி இருக்கு? சிக்கிரினஹா சிக்கரம் சிலிசார்த்திகம். ஒரு காலத்துல இந்த மரங்கள்லாம் பறந்துட்டு இருந்தது இல்லையா? மரங்களுடைய ரெக்கையெல்லாம் வெட்ட முடியும். அப்ப இடி விழுந்தால் மரத்தினுடைய மலையினுடைய மேல இருக்கிற மலை சிகரங்கள் இருக்கு பாருங்க, அந்த பொறுமுடியும் சொல்ற சிகரங்கள், அந்த சிகரங்கள் இடி விழுந்தால் எப்படி மலையிலிருந்து உருண்டு கீழே விழுமோ, மலை சிகரங்கள் மலையிலிருந்து உருண்டு விழுவதை போல இந்த சிகரத்தை என்ன பண்ணா? வஜ்ரத்தினால அடிபட்டு கீழே விழுந்தான். சிகரேனஹா சிகரம் சிலிசார்த்தி. புரிசம்னா வஜ்ரம். நிபதிதம் பூமி அத்புத தரிசனம். பூமி நிபதிதம், பூமியில விழலாம். அத்புத தரிசனம் பாக்குறவாளுக்கு ஒரு பயங்கரமா இது வரைக்கும் பார்க்கப்படாததா இருந்தது. தம் நிகழ்ச்சிய முதமாப சுரேசா. அப்பா நம்மளுடைய ஒரு திரும்பி போனா அப்படின்னு முதமாப சுரேசா. இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். சுக்ருதிஷ்ட முனையஸ்து சம்ஸ்திதாக. இந்திரனுக்கு சந்தேஷம். பக்கத்துல இருந்த முனிவர்களும் அங்கே பாபம் எதுவும் இல்லாத இந்த முனிவர் கஷ்டம் எதுவும் இல்லாம அவன் சமாதியில தபஸ் பண்ணிருக்கும் போது அவன் சொல்லிட்டானேன்னு சுக்ருதிகும். சுக்ருதினா ரொம்ப கஷ்டப்பட்டு அழறா. அழகா சத்தம் போது வாயை விட்டு அழகுது. விருந்த அழகுல ஒரு மாதிரி கதறிந்து அழகு. கதர்ந்தது ஆஹைக்கு திட்டம் ஆர்த்த நிச்சனாக. ஆஹா அப்படின்னு அவெல்லாம் கதை. என்னாச்சு என்னாச்சு ஆர்த்த நிச்சனாக. தொண்டையில ஆர்த்த ரொம்ப அப்ளிக்டட். ஒரு அப்ளிக்ஷன் அவ மனசுல பீடிக்கப்பட்ட ஒரு துணி இருக்கிறது. ஆர்த்த நிச்சனாக துன்புத்தம் சத்தமுத்தேன பாத்தினா. மகா பாத்தியான சத்தமுத்தேன நீர் யாகத்தை பண்ணினவன். இந்த இடத்துல இந்திரஹா பாத்தசாசனார்லாம் போடல. அசமத்தேன யாகத்தை பண்ணினா யாகமானது நம்மளுடைய மனசுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கணும், சித்தியை கொடுக்கணும். நம்மளுக்கு ஆத்ம சித்தி வரும். ஆனா இந்த ஆத்ம சித்தி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால சத்தமத்தேன பாத்தீங்கன்னு இங்க போட்ட. நீர் யாகங்களை பண்ணி பாத்தியா இருக்கக்கூடிய இந்திரனாலே தீர்த்திருத்தம் அப்படின்னு. வினாபராதம் தபசாம் நிதி நதகா. தபசாம் நிதி தபோ நிதியா இருக்கக்கூடிய, அதாவது மிக கடுமையா தபஸ் பண்ணக்கூடிய, தபஸ் ஒன்றையே தனக்காகக்கூடிய இருக்கிறது. வினாபராதம் அவனிடம் எந்த விதமான தவறும் இல்லாத போது, ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் சொன்னா அவன் சொல்லலாம். அவன்கிட்ட எந்த தவறும் இல்லாத போது சகா அசகா கட்டப்பட்டான். சத்தீபதி பாபமற்ற துராத்மா. என்ன இருக்கு? சத்தீபதி இந்திரன் பாபமற்ற பாபத்தின் ஆயிட்டான் துராத்மா. அவன்கிராயம் தரசா பிரதேசிய ராத்மாவுக்கு பார்த்து கண்ணோக்கு இதுல கொன்றதுனால என்ன வந்து அனன விபவத்திய அதனம் கொண்டதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாபம் இருக்கு. அதை இது என்ன பண்ண அதனுடைய பலம், அதனுடைய பலத்தை, அதனுடைய பலனை பிராப்னோக்கு பாத்தியான இந்திரன் இப்போ ஒரு பாத்தியாயிட்டான். அதனுடைய பலனை இவன் அடைந்தே தீருவான் அப்படின்னு என்ன பண்றார்? அலம் கிராயம் தபசா கிருத்திய பிராப்னோக்கு பாத்தி அனனோத்பவத்திய சம்மிகத்திய தரசா சுரராஜா. இது என்ன பண்ணா? 100 அப்படி சொன்னாங்க. சம்மிகத்திய தரசா சுரராஜா. தரசன்னா வேகமா அவனை இருக்கிறது கொடுத்து சுரராஜா நிறுத்தாம நிஜ மந்திரம் ஆப்பு தன்னுடைய வீடு அந்த இடத்துக்கு கலந்து போயிட்டான். அதாவது கிருஷ்ணந்திரன் அதோசி வீரராஜ மகாத்மான என்ன எடுத்து சஹா மகாத்மா அதோசி கொல்லப்பட்ட போதிலும் இன்பமான தேஜசாம் நிதி, தேஜத்தினுடைய நிதியான அவன், அதாவது ஒளி திரும்பி அவன், அதாவது ஒரு பிரம்ம வர்க்கத்தை கொடுமே, அந்த வர்க்கத்தை கொண்ட அவன் இன்பமான வீரராஜன் உயிரோடு இருக்கிறவன் பலவே இருந்தான். அவன் உடம்ப பார்த்தா, அவன் மூஞ்சியை பார்த்தா எப்படி இருக்கு? இன்னும் ஒத்து போகாத மாதிரி உயிரோடு இருக்கிறவன் போலவே இருக்கு.
தம் திருஷ்வா பதிதம் பூமம் ஜீவந்தமிக விருத்ரஹா சீதாமாத அதிசின்னாங்க பின்பா ஜீவேதயம் புனः. இப்படி இருக்கானே தம் திருஷ்வா பூமியில பதித்தம், பூமியில விழுந்த பூமோ பதித்தம் தம் திருஷ்வா பூமியில விழுந்த அவனை கண்டு விருத்ரஹா அவன் எப்படி இருக்கான், ஜீவமானம் இல்ல ஜீவந்தம் இல்ல உத்தரோடு இருக்கிறவன் போல இருக்கான். விருத்ரஹார்னா இந்திரனுக்கு சுற்றுவா இருக்கிற இந்திரன். சிந்தாமாதா அதி சின்னாங்க, சிந்தாமாதா அவனுக்கு ஒரு கவலை வந்துருக்கு. அதி சின்னாங்க ரொம்ப வருத்தப்பட்டவரா, ரொம்ப வருத்தமும் ஆயிடுச்சு கவலையாயிடுச்சு. என்ன உத்திரோடு திரும்பி வந்துருவானோ, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், இவன் உத்திரோட வந்துருவானோ, உத்திரோட இருக்கான என்ன சாகாம முக்கிய மனசா அதீத மனசுனால என்ன பண்றான், ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சுட்டு தக்கானம் புரதம் அந்த நேரத்துல அவன் வீட்டுலதான் இருக்கான். ஆனா அங்க இருந்து பாக்குறான் தனக்கு எதிர்க்க தக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்க தேவதக்கன்னு அர்த்தம். தக்கானே அவனுக்கு பேரு, ஏன்னா ஒத்துமையான இருக்காங்க. தக்கானம் புரதம் மகவா வீசிய தம்பிராக காரிய சதிக்கம் மச்சா. அவன் அவன் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவனை பார்த்து என்ன பண்றான், என்ன பண்றதுன்னு ஒரு விஷயத்த சொல்றான், என்ன பண்ணணும் அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னா சத்தம் சிந்திராம்சிய புருஷ வச்சனம் மம. இப்ப நான் அவனை அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான், உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவன் அடிச்ச வேகத்துக்கு தான் இவன் செத்து போயிருக்கான். இவன் தலை இவன் உடம்பு விட்டு இன்னும் திண்டா போவாங்க. அதனால இவன் ஒருவேளை உயிரோட வந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு, திரும்பியும் விட்டு கலந்து வந்துருமோன்ட்டு. அதனால அப்படி சிறகா திரும்பி இவனுடைய கழுத்தை வச்சு கொடுக்குறோம். கழுத்தை வச்சு தலையை தனியா திண்ட எடுத்துருந்தா நீ வந்து தச்சனா இருக்க, அதனால கழுத்தை வச்சு எடுத்துரும் அப்படிங்கிறான். தக்கம் சிந்தி மா ஜீவத்து மகா தேஜாக பாதி ஜீவன் இவ ஸ்வயம். இவன் உத்தரோடு இருக்கிறவன் போல தெரியுது. மா ஜீவன் இவன் உத்தரோடு இருக்க வேண்டாம், இவனை விட்டு வித்தியாசமே வசஸ்திய தத்துவவாச விஜர்கையன். இந்திரன் இப்படி சொல்றதை பார்த்த உடனே விஜர்கையன் நிந்திக்கப்படக்கூடிய இந்த வச்சனத்தை கேட்டுட்டு, அதாவது தத்தவனுடைய தலை வெட்டியது அப்படிங்கிற நிந்திக்கப்படக்கூடிய இந்த வச்சனத்தை கேட்டுட்டும் இந்திரனை பார்த்து நிந்திக்கிறவன் போல தக்கன் பேசுறான். தத்துவவாச மகாஸ்கந்தோ மிருதம்பாதி பரசுர்ண தரிசதி. அயம் மிருதம்பாதி மகாஸ்கந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பரசுகுன்னு தரிசதி என்னுடைய கோடாலி என் கழுத்தை வெட்டாது. பதோ நாகம் கரிசியானி காரிய நேதம் விஜேதிகம். நிந்திக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஸ்வயாவை நிந்திதம் கர்ம கிருத்தம் சப்திர் விகர்ஹிதம். ஸ்வயா நிந்திதம் கர்ம கிருத்தம், நீ எல்லாராலையும் நிந்திக்கப்படக்கூடிய சப்திகி விகர்ஹிதம், சப்திகளாலே விகர்ஹிதம்னா நிந்திக்கப்படக்கூடிய இழிவாக பேசப்படக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்க. அகம் விதேனி பாபாத்தை மிருத்தேத மாறனே. அகம் விதேனி பாபாத், நான் பாவத்தை பார்த்து பயப்படுறேன். மிருத்தத்திய மாறனே, இவனை நீ கொண்டுட்ட, இவனை திருப்பியும் இவன் சரீரத்தை செலுத்த சொல்ற. மாறனே கொண்டவன கொல்ல சொல்ற. மிருகத்திய மாறனே, இந்த மாதிரி சரீரத்தை செலுத்துறதுங்கிறது மகா பாவம். அந்த பாவத்திலிருந்து நான் ரொம்ப பயப்படுறேன். மிருத்தோயம் முனிர் அத்தியவ சிரச கிருத்தனேனக்கு. ரெண்டாவது அயம் முனிகி மிருதகா, நீ செத்துதான், இவன் தலையை எடுத்து வெட்டணும். கிருத்தனேன வெட்டுறதுனால என்ன லாபம்? பயம் கீழ் பேத்திர செஞ்சாதம் பாட்டசாசன கத்தியதாம். சட்டவன் தெரிஞ்சு உனக்கு என்ன பயம்? உன் பயம் செஞ்சாதம், உனக்கு என்ன பயம் என் தெரிஞ்சு வந்திருக்கு சொல்லு, உன் பயத்தை முதல்ல சொல்லு அப்படின்னா இந்திரன் சொல்றான். சஜீவன்ய தேகோயம் ஆபாதி விசுதா கிருதி. இவனுடைய சரீரம் செத்து போயிட்டா கூட செத்தவனுடைய செத்த கலை இல்லை. ஜீவமானவ ஆபாதித்த ஜீவனீவ ஆபாதி, உத்தரோடு இருக்கிறவன் போலவே தெரியாது. விசுதாகிரி ரொம்ப படிச்சுகள் உத்தரோடு இருக்கிறவன் போலே இருக்கான். தஸ்மாத் விஜயனி மாஜியே முனி சத்ரு ரயம் மன. இந்த முனி என்னுடைய சத்ரு, அதனால இவன் உத்தரோட இருக்கக்கூடாது, அதனால இவன் உத்தரோட வந்துருவானோன்னு பயப்படுறேன். அதனால என்ன இருக்கு, கொஞ்சம் ரெண்டு சந்தேகமும் எதுவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ரெண்டு உத்தரவு குத்தூசனம் பல உத்தரமா கூட எடுக்கக்கூடாது. எதுனாக்க இவன் திருப்பியும் பழிச்சிருவான், அது கூடாதுங்கிறதுனால அப்படின்னா. அப்ப தத்துவம் வாச்ச நாத்திற்கும் தபசே வித்வன் கூரேன அதேன கர்மனா. இந்த தபசே ரொம்ப கொடுமையான காரியம் இல்லையா, இதெல்லாம் உனக்கு வெட்டம் இல்லையா? ரிஷிபுத்திரம் பிரம்மஹத்வா பிரம்மஹத்யா பயம் நினைச்சு ரிஷியோட பிள்ளை, சொத்தாங்கிற ரிஷியோட பிள்ளை இல்லையா? இவனை கொண்டனாக்கா அவனுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு பெரிய தோஷம் அவனுடைய பிரம்மஹத்யாங்கிற தோஷம், அதுல இருந்து அவனுக்கு பயம் வரலையா அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்திர சொன்னான். பிராயஷ்சித்தம் கரிசியாமி பச்சாத் பாபக்ஷயா. இதை பிராயஷ்சித்தம் நீங்க வேற என்ன, நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னோம்னாக்க
ஏதாவது காரியத்தை பண்ணிதான் ஆகணும். சத்ருஷ்டு சர்வதா வத்தியா கலையனாத்தி மகாவதி. ஒரு சத்துவா இருக்கிற ஒருத்தனை நம்ம வளர்ந்து விட முடியும். நாளைக்கு சத்துரு பெருசா வளர்ந்துட்டான்னாக்க அதுக்கப்புறம் லோகக்ஷேமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் பார்க்கறது, எப்படி கவனிக்கிறது? ஏதாவது ஒரு காரியத்துல எங்கேயாவது தப்பு பண்ண வேண்டி இருந்தா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா. அப்ப துவம் லோபாதிகத பாவம் கரோசி பகவந்திகா அவன் சொல்றான். நீ ஏதோ சொல்ற, ஆனா லோபாதிகதா உன்னுடைய போஸ்ட காப்பாத்திக்கணுங்கிற பேராசுதான் உனக்கு இருக்க ஒழிய வேற மாதிரி எதுவும் இருக்கிறதா தெரியல. தம்பினாகம் கதம் பாவம் கரோதி வதேனியோ. ஸோ ஒரு மனுஷன் பாவம் பண்ணணும், நீ என்ன பாவம் பண்ண சொல்ற. பாவம் பண்ணணும்னா பாவம் பண்றதுக்கு என்ன ஆகும்? மனுஷனுக்கு ஒரு பேராசை, ஒரு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கணும். துர் எண்ணங்கள் இருந்தால்தான் மனுஷனால பாவம் பண்ண முடியும். அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் ஆசையோ வேகமோ இல்லைன்னா பாவமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆசை இல்லாதவங்க யாருமே பாவம் பண்ண போறது இல்லை. பாவம் பண்ண முடியாது. அவளுக்கு பாவம் பண்ணுறதுக்கு எனக்கு தூண்டாது, பாவம் பண்ணவும் வராது. அதனால என்ன இருக்கு, என்னெல்லாம் பாவம் பண்ண முடியாது, நான் பாவம் பண்ணதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற, அதான் இந்த காரியத்தை பண்றதுக்கு தயாரா இல்லை. அப்ப இந்திரன் சொல்றான், குரு எண்ணம் இல்லை, பாவம் இல்லை, ஆசை இல்லைன்னாக்கா மனுஷன் எப்படி பண்ண போறான் அப்படின்னா ஒரு குழு கருத்து இருக்கு. எனக்கு இதனால என்ன லாபம், எனக்கு ஏதாவது ஒரு ஆசை, என்ன ஆசையை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தா தானே பண்ண முடியும் அப்படின்னா. அப்ப தக்காவை பார்த்து சொல்றான், மற்றொரு பாகந்தே கரிசியானி சதவீதி. தேவர்களுக்கு முக்கியமா இருக்க சர்வங்கள் தர வேண்டியதுன்னா யாகத்துல அகிர்பாகம். யாகம் இருக்காதான் காளிதாசன் சொல்றான், நம்ம கீதையிலும் பாக்குறோம் சரியா. அனைவர பிரதிநிதித்துவம் ஏதவும் சித்த காப்பதுக்கு. இந்த யாகம் தேவர்களுக்கு வருங்கிறது கொடுக்கட்டும், மனிதாளுக்கு வருங்கிறது கொடுக்கும். அதாவது தேவான் பாவயிட்டானேன தே தேவா பாவயித்மகா பரஸ்பரம் பாவயிந்தா. நீங்க தேவர்களை என்ன பண்ணுங்க, இந்த யாகத்தினால கௌரவிங்கள், தேவர்களும் மழை முதலியவர்களாலே உங்களுக்கு கௌரவிக்கிட்டும். பரஸ்பரம் பாவயந்தா, நீங்களும் பரஸ்பரம் பாவயந்தா. ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கௌரவி, அதாவது உங்களுக்கு ஒழுங்குற காரியத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. இதுதான் என்ன பண்றான், இந்திரனையும் அந்த ரகுவியும் பற்றி வர்ணிக்கும் போது திலீபன் ரகு இவர்கள்லாம் ரொம்ப யாகத்தை பண்ணாங்க. யாகத்தை பண்ணும்போது இந்திரன் என்ன பண்ணான், துரோககாம்ச யஜ்ஞாய சத்தியாய மகவாதீனம். அதாவது யாகம் பண்றதுக்காக என்ன பண்ணான், பசுக்களை கறந்தான். இந்திரனும் மழை பொழியத்துக்காக மேகத்தை கறந்தான் அப்படின்னு இவர்கள் யாகம் பண்ணாங்க. இந்திரன் மழையை கொடுத்தான் அதனுடைய பலனாக. மழையினால பயிர் வளர்ந்துட்டு அந்த பயிரை கொண்டு யாகம் பண்றாங்க. யாகத்தினால யாகம் அதிகாரத்திற்கு மழையை கொடுக்குறான்னு அது சக்கரம் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. அது பரஸ்பரம் நடந்துட்டு இருக்கிறது. அதனால யாகத்துல இருக்கிற அகிர்பாகத்தினால்தான் தேவர்களுக்கு பக்தி. அவன் என்ன பண்ண, இது வரைக்கும் சக்கரனுக்கு யாகத்துல அகிர்பாகம் இல்லை. அதனால சொல்றான், அவன் எழுதுறான், மக்களுக்கு பாதம்ட்டு கரிசியானு சொல்லி மதத்துல மக்களுக்குள்ள யாகங்கள்ல உனக்கு அகிர்பாகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. பிறம் பசோச்சு தேபாகம் யஜ்ஞ தாசியந்தி மாணவாக. பசோகோச்சிரா பசுனாக்கா இந்த பாகம் யாகத்துல கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ற அனிமல் ஆடு. அந்த யாகத்துல எந்த ஒரு அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுறதோ அந்த அனிமலுடைய தலை இருக்கு பாருங்க, அந்த தலை உன்னை சேர்ந்தது. அந்த தலைபாகம், அந்த தலையிலிருந்து வரக்கூடிய ஹோமம் இருக்கு, அந்த அகில் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறான். துல்சிய நாரேன சிந்தித்துவம் சிராம்சத்து திருப்பிரியம். இந்த தலை, இவருடைய தலையை வெட்டுறதுனால அந்த யாகத்துல கொடுக்கப்படக்கூடிய அனிமலுடைய தலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறான். யாகம் சொல்றார், ஏதத் கிருத்வா மகேந்திரத்திய வசஸ்தா முகான்விதா. இந்திரனுடைய இந்த வார்த்தையை கேட்டு பசகா கிருத்வா முகான்விதா உதாரண சிராம்சத்து சகர்த்த ஜில்லே நதி. தன்னுடைய குட்டாரத்தினால, தன்னுடைய பரசுனால அந்த விஸ்வரூபனுடைய தலையை என்ன பண்ண வச்சுனான். புல்லானி திரீனி தீட்சானி பசித்தானி எல்லா பூமி. 3 தலையும் வெட்டப்பட்டு என்ன இருக்கு, பூமி பசித்தானி பூமியில விழுந்தது அப்படின்னா மேல கதை என்னன்னு சொல்லி போற.